வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரயில் நிலையமும் பயன்பாடு அதிகமாக இருக்கும்போது கூடுதலாக ஒரு நிலையம் ஏற்படுத்தப்படுவது வழக்கம். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, சென்னை எழும்பூர் சென்ட்ரல் இந்த ரயில் நிலையங்களுக்கு அடுத்து தாம்பரம் மிகப்பெரிய ரயில் நிலையமாக மாற்றப்பட்டது. அந்த வகையில் ஹைதராபாத், காச்சேகுடா, செகந்திராபாத் இந்த நிலையங்களுக்கு அடுத்து சேரலப்பள்ளி அப்படிங்கிற ஒரு நிலையம், புதிய நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ரயில்களும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது சம்மருக்கு ரயில்கள் இயக்கப்படுமா அப்படின்னு கேள்வி இருந்தது. நிச்சயமாக சம்மருக்கு ரயில்கள் இயக்கப்படுகிறது. சேரலப்பள்ளியில் இருந்து கிளம்பி அது ஆக்சுவலாக காச்சிகுடாவில் இருந்தால் ஹைதராபாத்தில் இருந்தால் கிளம்புமா அப்படின்னு ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருந்தது. எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு விட்டது. சேரலப்பள்ளியிலிருந்து இந்த ரயிலானது புறப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 07230 அப்படிங்கிற நம்பரில் சேரலப்பள்ளியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமே இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது. ஏப்ரல் 2, 9, 16, 23, 30 மற்றும் மே 7, 14, 21, 28 அதுக்கடுத்து ஜூன் மாதத்தில் 4, 11, 18, 25 ஆகிய தேதிகளில் நைட்டு 9:50 மணிக்கு சேரலப்பள்ளியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஓங்கோல் வரைக்கும் வந்துடும். அதுக்கடுத்து ரேணிகுண்டா வந்து திருத்தணி வழியாக திருவண்ணாமலை போய் அங்கேருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து திருப்பாதிரை, புலியூர், கும்பகோணம் வழியாக தஞ்சாவூர் வந்து அங்கே இருந்து திருச்சி, திண்டுக்கல் வழியாக இந்த ரயிலானது கன்னியாகுமரி வரைக்கும் இயங்க இருக்கிறது. மூன்றாவது நாள் காலையில் 2:25 மணிக்கு, அதாவது புதன்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை காலையில் 2:30 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ரயில் கிளம்பக்கூடிய நேரம் அப்படிங்கிறதும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் நேரம் தான். ட்ரெயின் நம்பர் 07229 அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரி சேரலப்பள்ளி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது. ஏப்ரல் 4, 11, 18, 25 மற்றும் மே 2, 9, 16, 23 மற்றும் 30, ஜூன் மாதம் 6, 13, 20, 27 ஆகிய 13 வாரங்கள் வெள்ளிக்கிழமை இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பி சேரலப்பள்ளி போகும். சேரலப்பள்ளிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, ஹைதராபாத் தான். ஹைதராபாத் போகக்கூடிய பயணிகள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்போது கன்னியாகுமரிக்கும் ஹைதராபாத்துக்கும் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. 13 வாரங்களுக்கு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை காலையில் 5:15 மணிக்கு, அதாவது 2:30க்கு போகக்கூடிய ட்ரெயின் கொஞ்சம் நேரம் நிறுத்தத்துக்கு அப்புறம் காலையில் 5:15க்கு கிளம்பக்கூடிய ரயிலானது மறுநாள் நான் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக விழுப்புரம் வந்து விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை, திருத்தணி போயிட்டு அங்கிருந்து ரேணிகுண்டா வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலை 11:40 மணிக்கு சேரலப்பள்ளியை சென்று சேர்க்கிறது. இந்த ட்ரெயினில் என்னென்ன கோச் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியணும் இல்லையா? செகண்ட் ஏசி பெட்டி ஒரே ஒரு பெட்டி இருக்குது. தேர்ட் ஏசி பெட்டி 5 இருக்குது. ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் 10 பெட்டிகள் இருக்கிறது. ஆனால் ஜென்ரல் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொது பெட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பெட்டிகள் மட்டும்தான் இருக்கிறது. ஹைதராபாத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய ரயிலுக்கு 2 பெட்டிகள் அப்படிங்கிறது பத்தாது தான். அன்ரிசர்வ்டு பயணி இந்த ரயில்னால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு ரயில், திருவண்ணாமலையிலிருந்து ஹைதராபாத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் அப்படி ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயிலானது கோடைக்கால சிறப்பு ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது. இப்போதைக்கு ஜூன் மாதம் வரைக்கும் அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ரயிலுக்கான வரவேற்பு அதிக அளவில் இருந்தால் அது நிரந்தரமாக்கப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் நல்ல வரவேற்பு இருந்த மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ரயில் என்னாச்சுன்னு